சவுத் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாத்தியா, நீ அழுகிறதுக்கு எல்லாரும் என்னை குறை சொல்றாங்க. நல்லா இருக்கு. அப்பாடா, வினோத் திட்டினா பூஜா சிரிச்சிட்டா. அப்ப வினோத் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமா திட்டு. ஐயோ, ஆளை விடுங்கடா சாமிங்களா, உங்க ஆட்டத்துக்கே நான் வரல. செல்விமா, பொங்கல் வருது. பூஜாக்கும் வினோத்துக்கும் தலை பொங்கல். அவங்களுக்கு சீர் செய்யறப்போ உங்க 2 பேருக்கும் நாங்க சீர் செய்யணும்ல. ஐயோ அம்மா, போதுமா. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் நீங்க சீர் செய்வீங்க? ஷோ, எதுக்கு உங்களுக்கு செலவுமா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். என்ன சொல்ற செல்வி? பொண்ணுக்கு தாய் வீட்டு சீர் செய்யறது எங்க கடமை. அதுவும் பொங்கல் சீர் இன்னும் சிறப்பு. அந்த காலத்து இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிய போகுது? மா, பெத்தவங்களுக்கு அந்த கடமை எல்லாம் தலை பொங்கல், தலை தீபாவளிக்கு மட்டும்தான். வருஷம் வருஷம் யாரும் செய்ய மாட்டாங்க. ஏய், எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, தாய் வீட்டு பொங்கல் சீரு மாறவே மாறாது. அதுவும் நாங்க உயிரோட இருக்கிறப்போ உனக்கு செய்ய வேண்டியது எப்படி செய்யாம இருப்போம்? அதெல்லாம் நீ தடுக்க கூடாது சொல்லிட்டேன். ஐயோமா, வேண்டான்னு சொல்றேன்ல, சொன்ன கேளுமா. நீங்க எங்க கூட இருக்கிறதே எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் தான். அதுவே எங்களுக்கு போதும். இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு சீர் செஞ்சதா உங்க பாசத்தை காட்டணும்னு இல்ல. சீர் செய்யறத பத்தி இனிமே பேச வேண்டாம். ஆமா, இப்படி எதையாவது சொல்லி என் வாய் அடைச்சிரு. உனக்கு நான் அம்மாவா இல்ல எனக்கு நீ அம்மாவான்னு தெரியல. வேலு, என்ன ஆச்சு? ஒண்ணு இல்லைங்க. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்க வீட்டை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு. என்னன்னு இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? இல்லைங்க, போன பொங்கலுக்கு அம்மா, அப்பா, அக்கா, அண்ணன் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கொண்டாடணும். இந்த வருஷ பொங்கலுக்கு எதுக்குமே சம்பந்தம் இல்லாம இந்த வாடகை வீட்டுல வந்து இருக்கோம். இங்க பாருங்க மாப்ள, அண்ணன் தம்பி தனித்தனியா பிரிஞ்சு வெளியூர்ல இருக்கிற குடும்பம் கூட அப்பா அம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் பிறந்த வீட்டுக்கு போய் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்க. ஒவ்வொருத்தர் தனித்தனியா பொங்கல் வச்சுட்டாங்கன்னா குடும்பம் தனியா பிரிஞ்சிரும்ன்ற பயத்துல தான் எல்லாரும் ஒன்னா பொங்கல் வைப்பாங்க. ஆனா எப்பவுமே ஒன்னா இருந்த குடும்பம் இப்ப பிரிஞ்சு போய் தனியா பொங்கல் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க சொல்றது உண்மைதான் அத்தை. இத்தனை வருஷத்துல நான் தனியா வந்து பொங்கல் கொண்டாடினதே இல்லை. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையை நினைச்சா மனசுக்கு கொஞ்சம் கூட நிம்மதி இல்லை. ஏங்க, ஏன் அப்படிலாம் நினைக்கிறீங்க? பொங்கலுக்கு இன்னும் 4 இருக்கு. அதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். ஒருவேளை நீங்க நினைக்கிற மாதிரி அத்தை, மாமா, அண்ணி, நாமன்னு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பொங்கல் வைக்கிற நிலைமை கூட வரலாம். அண்ணி, நீங்க சொல்றது நடக்குமா அண்ணி? தெரு ஒண்ணு தாய் வீட்டு சீரை கொண்டு வந்து எனக்கு தருவாரா? அதுக்குள்ள அண்ணனோட மனசு மாறிடுமா அண்ணி? அம்மா, அப்பா, அக்கா, அண்ணன், தம்பி எல்லாரும் எனக்காக வந்து நிப்பாங்களா? எனக்கு தலை பொங்கல் சீர் தாய் வீட்டுல இருந்து வருமா அண்ணி? நீ நம்பிக்கையா இருந்தா கண்டிப்பா நடக்கும். நாம நம்பிக்கையா பொங்கல் வைப்போம். எங்க சந்தோஷம் இருக்கோ அங்க துக்கத்துக்கு வேலையே இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்ப எப்படி யாருமே எதிர்பார்க்காம திரும்பமா உன் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை வந்து நடத்தினாரோ அதே மாதிரி ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும். நாம எல்லாருமே ஒன்னா பொங்கல் கொண்டாடணும்னு நாம கும்பிடுற அந்த காஞ்சி காமாட்சி அம்மனை வேண்டிக்கலாம். நமக்கு இப்போ இருக்கிற ஒரே வழி அதுதான். குடும்பத்தை ஒன்னா சேர்க்க நாம இங்க படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா கீர்த்தி அவங்க அம்மாவும் எப்படி பிரிக்கலான்னு மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க என்ன பிளான் போட்டாலும் நம்ம ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அன்பு பாசம் கைவிடாத. இப்ப எப்படி அத்தை, மாமா, மகானி எல்லாருமே மனசு மாதிரி திரும்ப வந்தாங்களோ அதே மாதிரிதான் திரும்பவும் ஒரு நாள் வருவாரு. அது ரொம்ப சீக்கிரமாவே நடக்கும். நம்ம எல்லாருமே நம்பிக்கையா இருக்கலாம். அந்த நம்பிக்கையில தாங்க தினமும் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. மாப்பிள, நீங்களும் செல்வியும் நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும், கவலைப்படாதீங்க. மாப்பிள, நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். திருமாப்பிளையும் உங்களை மாதிரி தான். நீங்க இங்க உட்காந்து அவரை நினைச்சு அழுகுறீங்க. அவரும் அந்த வீட்டுல உட்காந்து உங்களை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாருன்னு எனக்கு தோணுது. சரி சரி, பேசிட்டே இருந்தா நேரம் தான் ஆகும்.
செல்வி சொன்ன மாதிரி நம்ம கும்பிடுற தெய்வம் நமக்கு வழிகாட்டும். பாரத்தெல்லாம் கடவுள் மேல போட்டுட்டு ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். செல்வி, எல்லாரும் வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். மா